நமக்கு தெரியும், நாம் வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம் என்பது நமக்கு தெரியும். இந்த கடைசி காலத்திலே பிசாசானவனும் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து அவனும் மிகவும் சுறுசுறுப்பாக, அவனுக்கும் தெரியும் இது கடைசி காலம் என்று. ஆகவே அவனும் இரவும் பகலும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அதே நேரத்திலே நமக்கும் தெரியும் இது கடைசி காலம் என்று. ஆகவே நாமும் ஆண்டவருக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த விஷயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் அல்லது நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதான் மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம் அவர் சொன்ன வார்த்தைகளிலே. அதே போல தான் நாமும் வாழ வேண்டும். ஆனால் இதை எவ்வளவு தூரம் நாம் உறுதியாக பிடித்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. ஆகவே தான் நாம் அதை குறித்து தியானிப்பது நல்லது. தேவனுடைய பாதுகாப்பு நம்மேல் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்பது நல்லது. ஏனென்றால் அநேகர் ஏன் சீசத்துவ வாழ்க்கை வாழ்வதில்லை, அநேகர் ஏன் தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையை தள்ளுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், அவர்கள் பயப்படுகிறதினாலும் இந்த உலகத்தை குறித்தோ சாத்தானை குறித்தோ மனிதர்களை குறித்தோ இப்படி ஏதோ ஒன்றுக்காக பயப்படுகிறபடினால்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா தேவனுக்கென்று முழு இதயமாய் வாழுகிறது இல்லை. ஆகவே தான் கிறிஸ்துவம் என்றால் ஒன்று தான் இருக்க முடியும், பலதெல்லாம் கிடையாது. ஒரே சபை தான் இருக்க முடியும், பல சபைகள்லாம் கிடையாது. ஆனால் ஏன் பல சபைகள் ஆகிவிட்டது? ஏன் பல கிறிஸ்துவத்திலே மற்ற புறஜாதிகள் நம்மை கிண்டல் பண்ணுகிற அளவிற்கு ஏன் நிறைய மார்க்கங்கள், நிறைய சபைகள், நிறைய வித்தியாசமான சபைகள் உண்டாகிவிட்டது என்று சொன்னால், அவரவர்கள் எவ்வளோ வாழ்கிறார்களோ அந்த அளவுக்கு ஒரு சபையை வைத்து கொள்வார்கள். அவரவர்கள் எண்ணத்தை எந்த அளவுக்கு வாழ முடியுமோ அந்த அளவுக்கு ஒன்றை வைத்து கொள்வார்கள். அதனால்தான் பலது என்று சொல்கிறோம். பலதெல்லாம் ஒன்றுமில்லை, வேதம் ஒன்றுதான், இயேசு கிறிஸ்து பேசின சத்தியங்கள் ஒன்றுதான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே நாம் முழு இதயமாய் வாழ வேண்டும். அது எந்த அடிப்படையில் அப்படின்னா, தேவன் அவருடைய பாதுகாப்பை நாம் நினைத்தவர்களாக. உதாரணமாக இந்த வசனத்தை பாருங்கள். இது ஒரு ஆச்சரியமான வசனம். 1 யோவானில் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் அந்த பிற்பகுதியை பாருங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அல்லது வேறொரு வகையிலே சொல்லப்போனால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபொழுது எப்படி இருந்தாரோ அப்படியே நாமும் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அவர் எப்படி பிதாவுடைய அன்பிலையும் அவருடைய பாதுகாப்பிலையும் அவர் நிலைத்து வாழ்ந்தாரோ அதைப்போல நாமும் இருக்கும்படிக்கு தான் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்னா அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதும் பொழுது அங்கே 2 முக்கியமான, அவர் எத்தனையோ தரிசனங்களை பார்த்தார். ஆனால் அவர் பார்த்த தரிசனங்கள் எல்லாவற்றிலேயும் 2 முக்கியமானது என்னன்னு கேட்டால், 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற தரிசனம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 18வது வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்படுகிற அந்த வர்ணனை, அங்கே அவர் கேட்கிற அந்த வார்த்தை, அவர் பார்க்கிற அந்த தோற்றம், இதெல்லாம் யாரை பற்றினது அப்படின்னு கேட்டால் இயேசு கிறிஸ்துவை பற்றினது. அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே திரும்பவும் அவர் ஆவிக்குள்ளாக மாறுகிறார். அங்கே அவர் பார்க்கிற தரிசனத்தை பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ இது யார் அப்படின்னு கேட்டால், இது நம்முடைய பரலோக பிதா இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும்
பிதாவாகிய தேவன். இப்போ இந்த 2 தரிசனங்களையும் பாருங்களேன். இந்த 2 தரிசனங்களையும் பார்த்தால் இயேசு கிறிஸ்துவை பற்றினதான அந்த முதல் அதிகாரத்திலே இருக்கிற அந்த தரிசனம், அதனுடைய கடைசி முடிவிலே அவர் சொல்லுகிறதை பாருங்கள். அங்கே 1ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலே, நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலேயும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் யோவான் பார்த்ததெல்லாம் அவர் ஒரு சாதாரணமாக அங்கே அந்த இஸ்ரேல் நாட்டிலே தங்களோடு கூட நடந்து திரிந்த அவர் 3 வருஷங்களாக யோவான் அப்போஸ்தலன் பார்த்தது ஒரு சாதாரண மனிதராக தன்னோடு கூட நடந்து திரிந்த தன்னுடைய ஆண்டவரை அவர் அறிந்திருந்தார். ஆனால் இப்பொழுதோ நேருக்கு நேர் அவரை பார்க்கும் பொழுது அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய வல்லமை, அவர் உயிருள்ளவராக இருக்கிறார் என்பது யோவானுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இந்த பரலோக தரிசனத்தை அவர் பார்க்கும் பொழுது அந்த 95 வயதாக இருக்கிற அந்த வயதான நபருக்கு அவர் ஒரு கைதியைப் போல நாடு கடத்தப்பட்டு பத்மோ என்கின்ற தீவிலே சிறை வைக்கப்பட்டிருந்தார். இனி என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்பொழுது தான் மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் அவரை சிறைச்சாலையில் வைத்து அவரை கிறிஸ்துவுக்காக, எதற்காக? இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்ததற்காக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த யோவானுக்கு ஆண்டவர் தம்மை பற்றி என்ன செய்கிறார்? தன்னை பற்றி காண்பிக்கிறார், தன்னை பற்றி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவருடைய வலது கரத்தை, தன்னுடைய வலது கரத்தை யோவான் மேல் வைக்கிறார். வைத்து, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன் என்கிறது உண்மைதான். ஆனால் அது ஒரே தடவை மரித்தேன். ஆனால் இப்பொழுதோ சதா காலங்கள் என்ன செய்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு காலத்திலே அந்த திறவுகோல் இயேசு கிறிஸ்துனுடைய கையில் இல்லை. இயேசு கிறிஸ்து சகோதரர்களே, இந்த உலகத்திலே, அதாவது தேவன் நீதிபரராக இருக்கிற தேவன் என்ன செய்து விட்டார்னா, மனிதன் ஆதாமுக்கு நிறைய அதிகாரங்களை கொடுத்தார். அந்த அதிகாரத்தை அவன் இழந்த பொழுது சில விஷயங்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. குறிப்பாக பாதாளம் என்பது, அந்த காலத்தில் பாதாளம் என்பது சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அதை விலக்கி சொல்ல தேவையில்லை, நான் பொதுவாக மட்டும் அதை பேசுகிறேன். அப்பொழுது இப்போ அவனை ஒரு மனிதனாக ஒருவர் வந்து பாவம் செய்யாமல் வாழ்ந்து அவனை ஜெயித்தால் ஒழிய அந்த சிறைப்பட்டவர்களை உடைய சாவியை அந்த 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 அதை வாங்க முடியாது, அந்த திறவுகோலை வாங்க முடியாது. எனவே தான் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில இடங்களில் சில விஷயங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கும். உதாரணமாக சாமுவேலை அந்த குறி சொல்லுகிற பெண் என்ன செய்வாள்னு கேட்டால், கீழிருந்து எலும்பு வேற பண்ணுவாள். அது எப்படி ஒரு குறி சொல்லுகிற பொண் எப்படி அவனை எலும்பி வர பண்ணுகிறாள் அப்படின்னா, மொத்த கருத்தில், அதாவது தேவனுடைய பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களை கெடுக்க சாத்தானால் முடியாது. ஆனால் அவர்கள் ஒரு சிறை வைக்கப்பட்டது போல அங்கு இருந்தார்கள். ஆனால் நாம் பார்க்கிற ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து மரித்து, அதாவது பாவம் செய்யாமல் வாழ்ந்து மரித்து சாத்தானை ஜெயித்து அவனுடைய அதிகாரங்களை உரிந்து கொண்டபடினாலே இப்பொழுது அந்த பாதாளத்தை அல்லது பரதீசுடைய திறவுகோல் அல்லது பரதீசையும் அவர் எடுத்துக்கொண்டு மேலே கொண்டு போய்விட்டார். அது ஏன் 4000 வருஷங்கள் ஆண்டவர் அதற்காக காத்திருந்தார் அப்படின்னா, ஒருவர் இப்படி வாழ்ந்து பிசாசை ஜெயிக்க வேண்டும். பிசாசை அவர் நினச்சா ஒரே அடியில் தூக்கி வீசி எஞ்சிடலாம். ஆனால் தேவனோ நீதிபரராக இருக்கிற தேவன் தன்னுடைய அதிகாரத்தை இழந்து போன அந்த ஆதாம் இழந்து போனான். அவனை பற்றிதான கட்டுப்பாடுகள் எல்லாம் பிசாசின் கையில் வந்துவிட்டது. ஆகவே இப்பொழுது பிசாசை ஓங்கி ஒரு அரை அரைஞ்சால் செத்து போயிடுவான்.
அவன் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் தேவனும் இப்படி குறுக்கு வழியிலெல்லாம் போய் யாரையும் ஜெயிக்க மாட்டார். நம்முடைய தேவனை குறித்து ஏன் இப்போ எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது என்னென்னு கேட்டால், என் தேவன் அல்லது நம்முடைய தேவன் குறுக்கு வழியிலே போய் எதையுமே செய்ய மாட்டார். அவர் காத்திருப்பார், நீதியாக நடந்து அதை ஜெயிப்பார். எத்தனை வருஷம் காத்திருந்தார்? 4000 வருஷம் காத்திருந்து அந்த பிசாசை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஜெயித்த உடனே தான் அந்த ராத்திரியிலே அந்த அவர் கல்வாரி சிலுவையிலே உயிரை விட்ட அந்த ராத்திரியிலே அவர் அந்த ராத்திரியும் அதற்கு அடுத்த ராத்திரியும் சகோதர சொல்ல நிறைய பேர் நினைக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்று. வெள்ளிக்கிழமை இல்லை. வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்டார். எப்படி 3 நாட்கள் அவர் பூமியின் வயிற்றில் இருப்பார்? வியாழக்கிழமை தான் சிலுவையில் அறையப்பட்டார். வியாழன் இரவு, வெள்ளி இரவு, சனி இரவு, 3 இரவுகள் இயேசு கிறிஸ்து பூமியின் வயிற்றில் இருந்தார். இன்றைக்கு உலகம் கொண்டாடுகிறதெல்லாம் தவறாக இருக்கிறது. வியாழக்கிழமை சிலுவையில் அறையப்பட்டு 3 நாட்கள் அவர் 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 இருந்தார் பூமியின் வயிற்றிலே. அப்போ அங்கே என்ன செய்தார்னா, பிசாசினிடத்திலிருந்து சிறைப்பட்டு இருந்தவர்கள், அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தவர்கள் எல்லாரையும் தூக்கி கொண்டு, அதைத்தான் எபேசியரில் வாசிக்கிறோம், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர் என்ன செய்தார்? பரத்திற்கு கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்படி கொண்டு போய் பரதீசை, பூமியின் வயிற்றில் இருந்த பரதீசை அவர் 3ஆம் வானத்திற்கு கொண்டு போய் விட்டார். 3ஆம் வானத்துக்கு கொண்டு போய் விட்டார். அதனால தான் லாசர் ஐஸ்வர்யவானுடைய கதையிலே பரதீசும் பாதாளமும் ஒட்டி இருக்கிறது போல் இருக்கும். நீங்கள் லாசர் ஐஸ்வர்யனுடைய கதையை படித்து பாருங்கள். அது உண்மையாக நடந்தது தான். அப்போ இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, அவர் சாத்தானை ஜெயிக்கவில்லை. அப்பொழுது என்ன நடந்ததுன்னு கேட்டால், அப்பொழுது அது அங்கு தான் இருந்தது, பூமியின் வயிற்றில் தான் இருந்தது. அந்த கதையை தான் அவர் சொன்னார். அப்பொழுது பாதாளமும் பரதீசும் ஒன்றையொன்று பார்த்து கொள்கிறது போல தான் இருந்தது. அந்த ஐஸ்வர்யவான் அவன் பார்க்கிறான், ஆபிரகாமை பார்க்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு சாத்தானை ஜெயித்த பிறகு அந்த பரதீசை அவர் என்ன செய்தார்னா 3ஆம் வானத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார். இப்பொழுது நரகம் எங்கே இருக்கிறது? இப்பொழுது நரகம் பூமியின் வயிற்றில் தான் இருக்கிறது. ஆனால் பரதீசு இங்கில்லை. இப்போ அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் இப்பொழுது என் கையில் வந்துவிட்டது. அதனால் இப்பொழுது நம்முடைய மரணமானாலும் சரி, சகோதர சொல்லு, அந்த சாவி அல்லது அந்த மரணத்தின் அந்த சாவி யார் கையில் இருக்கிறதுனா, அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கையில் தான் இருக்கிறது. இப்போ யோவான் அப்போஸ்தலன் அந்த நேரத்தில் எவ்வளோ தைரியம் அடைந்திருப்பார் என்று பாருங்கள். எண்ணெய் சட்டியிலே போட்டு வறுத்தெடுத்தாலும், பத்ம தீவிலே கொண்டு போய் சிறை வைத்திருந்தாலும், என்னுடைய மரணத்தின் சாவி யார் கையில் இருக்கிறது? ஆண்டவர் கையில் இருக்கிறது அப்படின்னு அவர் உணர்ந்திருப்பார். அதனால் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தின் சாவி அவர் கையில் தான் இருக்கிறது. அதனால் நாம் அவர் அனுமதிக்காமல் நாம் சாக மாட்டோம், சாவு வராது. ஏனென்றால் சாவி அவர் கையில் இருக்கிறது. சரி, இப்போ இந்த 2 தரிசனங்களையும் பார்த்தார் யோவான். இப்போ இது போல தான் நாமும் பார்க்க வேண்டும். என்ன பார்க்க வேண்டும் கேட்டால், எல்லாவற்றையும் பிசாசையும் எல்லாவற்றையும் ஜெயித்தவர், அந்த அதிகாரங்களை இப்பொழுது கையில் வைத்திருக்கிறவர், அவர் என்னுடைய இரட்சகராக இருக்கிறார் என்கிறதும், சிங்காசனத்திலே வீற்றிருந்து சகலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு வல்லமையுள்ள பிதா எனக்கு இருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த 2 தரிசனங்களையும் நாம் பார்க்க வேண்டும். ஆமாம், அதை வேத வசனம் என்ற கண்ணாடியிலே அதை நன்றாக பாருங்கள். நம்முடைய பிதா எங்கே இருக்கிறார்? அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக சதா துதிபாடி கொண்டிருக்கிற துதியின் மத்தியிலே அவர் வீற்றிருக்கிறார். அவர் இந்த முழு உலகத்தையும் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறதும், எல்லாவற்றையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும், அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கட்டுப்பாடும் இயேசு கிறிஸ்துவின் கையில் இப்பொழுது இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை பாருங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போகும் பொழுது
அதாவது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போதல்ல, சிலுவையில் அறையப்பட்டு அதற்கப்புறம் 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அநேக காரியங்களை போதித்து அவர் கடைசியிலே அந்த பரத்துக்கேறி போகிற அந்த நேரத்திலே அவர் சொல்லுகிறதை பாருங்கள். 18ஆம் வசனம், மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபமாய் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இது கிடைத்தது அவருக்கு? அவர் தேவகுமாரனாக இருந்தார் என்பதனாலா? இல்லை, தேவகுமாரனாக இருந்தார் என்பதற்கும் நிறைய அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. ஆனால் வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் அப்படின்னு கேட்டால், அவர் இந்த பூமியிலே பாவத்தை ஜெயித்து சாத்தானை ஜெயித்து வாழ்ந்தபடினாலே பரலோக பிதா அவருக்கு நிறைய அதிகாரத்தை என்ன செய்துட்டார், அவர் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த வாழ்க்கை வாழ முடியாமல் தடுக்கிற ஒரு காரியம் சகோதர சொல்லு, சாத்தான் நம்மிடத்தில் அந்தரங்கத்தில் ஒரு யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறான். அது என்ன யுத்தம் அப்படின்னு கேட்டால், நாம் நினைக்கிறதெல்லாம் வெளிரங்கமாக சில விஷயங்களை நாம் நினைக்கிறோம். என்ன விஷயம்? இயேசு கிறிஸ்துவை போய் பிரசங்கித்தால் ஜனங்கள் எதிர்க்கிறார்கள், அடிக்கிறார்கள், சுவிசேஷத்திற்கு நிறைய எதிர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது. இது உண்மையான்னு கேட்டால் இது உண்மைதான், இது ஒரு புறம். ஆனால் உண்மையான யுத்தம் என்ன, உண்மையான ஆவிக்குரிய யுத்தம் என்ன அப்படின்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளை தேவன் விரும்புகிற அந்த தரத்திற்கு வாழ விடாமல் அவர்கள் அதே நேரத்திலே அதை அப்படியே வெளிச்சமாயும் செய்யாமல் பின்னணியிலே நின்று, உதாரணமாக உலகம் அப்படிங்கிறதை ஆண்டவர் எப்படி சொன்னார்? உலகம் அப்படிங்கிறதை சாத்தானுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டால் உலகத்தின் அதிபதி. சரி, உலகத்தின் அதிபதி என்று சொன்னால் இந்த பூமிக்கு சொந்தக்காரனான்னு கேட்டால் பூமிக்கு சொந்தக்காரன் இல்லை, பூமி தேவனுடையது. ஆனால் இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்ற ஆண்டவர் என்ன அடிப்படையில் சொன்னார்னு கேட்டால், உலகம் அப்படிங்கிறதை வைத்து, உலகம் என்றால் என்ன அப்படின்னா 1 யோவானிலே நாம் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்திலே, கண்கள் நிச்சை, மாம்ச நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 விஷயங்கள் தான் உலகம் சகோதர சொல்ல. இந்த 3 விஷயங்களும் பேசுகிறதற்கு கண்கள் நிச்சயம், மாம்சத்தின், ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு ஈஸியாக பேசுறது போல தெரியலாம். ஆனால் இந்த 3ம் தான் உலகம். இந்த 3ஐயும் வைத்து தான் அந்தரங்கமாய் சாத்தான் ஜனங்களை தாக்கி கொண்டிருக்கிறான், ஆணோ பெண்ணோ எல்லாரையும். அது அந்த வசனங்களிலே அவ்வளவு ஆழம் இருக்கிறது. முழு உலகம் என்றால் என்ன, அல்லது முழு உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லுகிற அந்த அதிபதி என்ன அதிபதி அப்படின்னு கேட்டால், இந்த 3ஐயும் வைத்து கொண்டிருக்கிறவன். கண்கள் நிச்சை, மாம்ச நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. சகோதர சொல்ல, இந்த பூமியிலே ஒன்று விடாமல் பாருங்கள், எல்லாருமே தாங்கள் ஜீவிக்கிற ஜீவியத்தை குறித்து ஒரு பெருமை, அந்த ஜீவனத்தின் பெருமைங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்கள். ஒரு கல்யாணம் பண்ணால் அதில் ஒரு பெருமை, ஒரு வீடு கட்டினா அதில் ஒரு பெருமை, ஒரு படித்தா அதில் ஒரு பெருமை, ஏதோ ஒன்றை நான் ட்ரெஸ் போட்டு ரோட்டில் நடந்து போனால் அதில் ஒரு பெருமை. அதாவது நான் ஜீவிக்கிற, நான் ஜீவனம் பண்ணுகிற, நான் ஜீவித்த அப்படின்னு எதை குறித்த ஆகிலும் ஒரு பெருமை இல்லாமல் இந்த முழு மனுக்குலம் வாழ்கிறது இல்லை. சரி, இந்த பெருமை யாரிடத்துலேருந்து வந்தது? இது இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தாருன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் இதை கொண்டு வரவே இல்லை. மாறாக இது இந்த உலகத்தின் ஒரு பின்னணி, இது உலகத்தின் அதிபதியுடைய பின்னணி. இதை அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இதை எல்லாருக்குள்ளும் இந்த விஷத்தை புகுத்தி வைத்திருக்கிறான். நீங்கள் பாருங்களேன், அதாவது நம்ம அந்தஸ்தாய் வாழ வேண்டும், கௌரவமாய் வாழ வேண்டும், அதை இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் எதை செய்தாலும் அதில் ஒரு ஜீவனத்தின் நான் ஜீவித்த நான் வாழ்கிற வாழ்க்கையில் ஏதோ ஒன்று, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏதோ ஒரு பெருமையை தேடுகிறது இருக்கிறதை பாருங்கள். இது எல்லா மனுஷரும் சரியென்று ஒத்துக்கொள்கிறார்கள். அதை சரியென்று ஒத்துக்கொள்ளும்படிக்கு பிசாசானவன் மூளை செலவை பண்ணியிருக்கிறான். இந்த எல்லாரையும் கிறிஸ்தவர்களை பண்ணியிருக்கிறானா? கிறிஸ்தவர்களை தான் அதிகம் பண்ணியிருக்கிறான். மூளை செலவை கம்யூனிஸ்ட் நாடுகளிலே கிறிஸ்தவர்களை மறுதளிப்பதற்காக என்ன செய்வார்னு கேட்டால் மூளை செலவை செய்வார்கள். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது போல். அதுபோல்
பிசாசானவன் சதா விசுவாசிகள் காதுகளில் ஓதுகிறது என்னன்னு கேட்டால், நீ ஜீவிக்கிற ஜீவியத்தை குறித்து ஒரு பெருமை வேண்டாமா? உனக்கு பெருமை வேண்டாமா? நீ திருமணம் பண்ணுகிறாயே, அதை குறித்து ஒரு பெருமை வேண்டாமா? நீ ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாயே, உனக்கு ஒரு பெருமை வேண்டாமா? நீ வாழ்ந்த வாழ்க்கை குறித்து என்ன பெருமை? அதுக்கெல்லாம் ஒரு கௌரவம் வேண்டாமா அப்படின்னு ஒரு சொல்லு. ஆனால் இயேசுவை பாருங்கள், இது எல்லாவற்றையும் இழந்து விட்டு அப்போ இவர் யாருங்க பின்பற்றுறது? அதனால தான் சொல்கிறேன், உலகத்தின் மகிமையை தேடுகிறவர்கள் யாரும் இயேசுவை பின்பற்ற மாட்டார்கள். பின்பற்றுவார்கள். எதற்கு போவாங்க? சபைக்கு போவாங்க. அதை பற்றி நான் பேசவில்லை. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறதை பற்றி நான் பேசவில்லை. அது நம்மை விட கோயிலையே தவமாய் கிடக்கிற மற்ற மதஸ்தர்கள் உண்டு. நீங்கள் என்ன ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறது? டெய்லியும் கோயிலுக்கு போகிறவங்க உண்டு. அதெல்லாம் காரியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை அப்போ இந்த மூளை செலவை செய்து கண்கள் நிச்சயம் இந்த உலகத்தை பார்த்து 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 சதா சோதிக்கப்பட்டு மாம்ச நிச்சயம், தனக்கு கொடுக்கப்பட்ட மாம்சத்தை குறித்து திருப்தி இல்லை, மகளை குறித்து திருப்தி இல்லை, மகனை குறித்து திருப்தி இல்லை, மனைவியை குறித்து திருப்தி இல்லை, அந்நிய மாம்சத்தை தொடர்கிற எத்தனை புருஷர்கள் சொல்லுங்கள், உங்கள் மனைவியினுடைய மாம்சம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதா அல்லது வேறு ஏதோ ஒன்றை தேடுகிறதா? அது மாம்ச நிச்சய சகோதரர்கள், அது பாலி இச்சை. நிறைய பேர் பாலி இச்சை என்பதை கண்கள் நிச்சயம் என்று சொல்கிறார்கள். இல்லை, பாலி இச்சை என்பது அந்நிய மாம்சத்தை தொடர்கிறது, பார்க்கிறது, அதுதான் பாலி இச்சை. கண்கள் நிச்சயம் என்பது எல்லாரும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இந்த உலகத்தை பார்த்து ஈர்க்கப்படுகிற ஒரு விஷயம். லோத்து சமபூமியை பார்த்து ஈர்க்கப்பட்டது போல, அல்லது லோத்தின் மனைவி அந்த சோதம் கொமாரா தேசத்தை பார்த்து ஈர்க்கப்பட்டது போல, இதெல்லாம் கண்கள் நிச்சயம். ஆனால் மாம்ச நிச்சயோ ரொம்ப மோசமானது. அது எத்தனை வயதானாலும் அது அந்நிய மாம்சத்தை பார்த்து இழுக்கப்படுகிற ஒன்று. அதை சீரியஸாக, அதை கண்கள் நிச்சயம் என்று சொல்லி சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதிருங்கள். அது அவ்வளோ பெரிய விஷயம். அதனால்தான் புருஷர்கள் சகோதரர்கள் தயவு செய்து இதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இதெல்லாம் சாத்தானுடைய, இதை விருந்து படைக்கிறது போல சாத்தான் என்ன செய்து விட்டான்னு கேட்டால், இன்றைக்கு விருந்து படைக்கிறது போல படைத்திருக்கிறான். அதை எல்லாரும் பருகுகிறார்கள். இந்த உலகத்திலே எல்லாரும் பருகுகிறார்கள். அதாவது பெண்களை கண்கள் நிச்சயக்கு அடிமையாக்கி அவர்களுடைய ட்ரெஸ்ஸை குறைக்க வைத்து ஆண்களுடைய மாம்சச்சையை நிறைவேற்றி கொள்ளும்படிக்கு அதை செய்கிறான். இப்போ இதையெல்லாம் தாண்டி விட்டு கொஞ்சம் வயதானவர்களை என்ன செய்கிறான்னு கேட்டால், ஜீவனத்தின் பெருமை அப்படிங்கிறதுக்குள்ளே சிக்க வச்சு விடுகிறான். நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன பெருமை, நம்ம குடும்பம் என்ன, கணக்கு என்ன அப்படின்னு சொல்லி. இல்லை, இயேசு கிறிஸ்து சகோதரர் சொல்லு, இது எல்லாவற்றையும் தாண்டி வந்தார். அப்போ இதையெல்லாம் ஜெயித்தவர், அவர் ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். கண்கள் நிச்சயம் ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், ஜீவனத்தின் பெருமையை ஜெயித்தார். ஆகவே தான் பிதாவாகிய தேவன் அவருக்கு வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்தார். இப்போ புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட சகல அதிகாரம் என்பது சும்மா கிடைக்கல. அப்பா இருந்தார், அப்பா மிராஸ்தாராக இருந்தார், பையன் மிராஸ்தாராக மாறிட்டான் அப்படின்னெல்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. ஆகவே அப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார்? மத்தேயுவிலே நாம் என்ன வாசித்தோம்? 28ஆம் அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரம் அந்த அடுத்துதான் அவர் சொல்லுகிற அந்த ஊழியம் இருக்கிறது. அந்த ஊழியம் என்பது என்றால் என்னன்னு கேட்டால், வெறும் சுவிசேஷம் அறிவிப்பது மட்டுமல்ல. ஏனென்றால் வெறும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கே எதிர்ப்பு இருக்கிறது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இன்னொன்றுக்கு தான் அதிக எதிர்ப்பு. அந்த அதிக எதிர்ப்பு என்னன்னு கேட்டால், அது வெளிரங்கமாய் தெரியாது. அந்த எதிர்ப்பு வெளிரங்கமாய் தெரியாது, அது அந்தரங்கத்திலே நடக்கிற ஒரு யுத்தம். அது அங்கே ஆண்டவர் என்ன சொன்னார்? சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. சகோதர சொல்லை, நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, சபையில் இருக்கிற அத்தனை பேரும் வித்தியாசமான ஜாதியிலே பிறந்து நாம் சபைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இப்படி ரட்சிக்கப்பட்டு வந்த சகல ஜாதிகளுக்கும் ஒரே பேர் என்ன கொடுக்குறார் அவர்? ஒரே பேர் என்ன? சீசராக்கி. அப்போ சபையில் நாம் எல்லாரையும் எப்படி அழைக்கிறோம்னா, நீங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னாலும் அழைக்கிறது கிடையாது, அதெல்லாம் குப்பைகள். ஆனால் சபையில் என்ன அழைக்கிறோம்னு கேட்டால், ஒவ்வொருத்தரையும் பார்த்து சீசர்கள், சீசிகள், நீங்கள் சீசரா, நீங்கள் சீசியா,
அவ்வளோதான். அதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியவில்லை. சபையில் யார் என்ன கோத்திரம் என்ன குலம் எதுவும் எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. சீசனா அதுதான், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அதுக்கு மேலே யாரையும் பின்னாடி போய் தோன்றதும் கிடையாது, தோற்றதும் கிடையாது, எதுவும் பண்ணுறது கிடையாது. ஆகவே சீசராக்கி இப்போ பாருங்களேன், இது என்ன எதுக்குங்க இது? இந்த வசனத்தை சொல்லிவிட்டு இதை ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஏனென்றால் சீசராக்குகிறது தான் இன்றைக்கு பெரிய போராட்டம். அது மனிதரிடத்திலையும் போராட்டம், சத்துருவனிடத்திலையும் அந்த போராட்டம். அங்கே பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார்? பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களை நான் உங்களோடு இருக்கிறேன். அதாவது இது ஊழியத்திற்கு மட்டுமல்ல சகோதரர் சொல்ல, இந்த தைரியம் ஆண்டவர் சொல்லி கொடுத்த தைரியம் ஒரு சபையை நடத்துவதற்கு. இப்போ நாம் எந்த தைரியத்தில் இங்கே நின்று பேசுகிறோம், எந்த தைரியத்திலே திரும்ப திரும்ப ஆணித்தரமாக இதை பேசுகிறோம் அப்படின்னா வேறு ஒரு தைரியம் இல்லை. இந்த உலகத்திலே சாத்தான் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே, இந்த உலகத்தின் அதிபதி எல்லாரையும் மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே எப்படி தைரியமாக இதை பேசுகிறோம்னா, ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். இதை செய்யுங்கள் என்று சொல்லி, சீசராக்குங்கள் என்று சொல்லி. சீசராக்குவது மட்டுமல்ல, நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே சகோதரர் சொல்லி, ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி நம்முடைய மரண நாள் வரைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி கை கொள்வதற்கு ஒரு தனி தைரியம் வேண்டும். சும்மா பயந்தாங்கொழிகளாக இந்த வாழ்க்கை வாழ முடியாது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நரகத்துக்கு போகிற ஒரு கூட்டத்தில் அதில் ஒரு கூட்டம் இருக்கிறது. அதை பார்த்துருக்கிறீர்களா? அது என்ன கூட்டம்? அது பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் அந்த 8ஆம் வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. அந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கடல் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைகிறவர்களிலே முதல் நபர் யாருங்க? பயப்படுகிறவர்கள். சரி, இந்த பயப்படுகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், தாங்கள் அறிந்திருந்த சத்தியத்தின்படி வாழாமல் பயப்படுகிற கோழைகள். தங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிற ஒரு சத்தியத்தை அறிந்திருக்கிற சத்தியத்திற்காக நிற்காத கோழைகள் தான் முதலிலே அந்த அக்னியும் நரகம் அதற்கு போவார்கள். நீங்கள் நினைக்கிறீங்களா இது ஏதோ ஒரு பாவம் பயந்தாங்கொல்லிங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. பயந்தாங்கொல்லியே இருட்டில் இருந்தால் வெளியில் கூட்டிகிட்டு வந்தால் பயம் போய்விடும். சற்று ஆறுதல் படுத்தினால் பயம் போய்விடும். ஆனால் நரகத்திலே தள்ளப்படுகிற அளவுக்கு பயப்படுகிறவர்களை குறித்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பயப்படுகிறவர்களை குறித்து என்ன சொல்லுவோம்? பயப்படாதீங்க, புள்ள பயப்படுது, பயப்படாதேன்னு சொல்லுங்கள், பயப்படாதேன்னு தானே சொல்லுவோம். அப்படி தானே சொல்லுவோம். ஒருவர் பயப்பட்டால் உடனே அவரை கொலை குற்றவாளி போல் பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். பயப்படாதீங்க, எதுக்கு பயப்படுறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனால் இங்கே மட்டும் ஏன் பயப்படுகிறவர்கள் எந்த வரிசையில் இருக்கிறார்கள்? முதல் வரிசை. அக்னியும் கந்தமும் எரிகிற அக்னிக்கு அதிலே இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். பயப்படுகிறவர்களை பார்த்து பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் தானே சொல்லணும். ஆனால் இங்கே இருக்கிறவர்களை ஏன் இந்த லிஸ்ட்டில் இவங்க ஏன் ஃபஸ்ட்டு வர்றாங்கன்னு கேட்டால், இவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், தங்களுக்கு தெளிவாய் தெரிந்த சத்தியத்திற்காக நிற்காத கோழையான ஜனங்கள். அதனால் இந்த விஷயம் என்பது சகோதரர் சொல்ல கோழைத்தனம் என்பது. அப்போ ஏன் கோழைத்தனம் வருகிறது அப்படின்னு கேட்டால், தேவனுடைய பாதுகாப்பை பற்றி அறியாதது, அல்லது தேவனுக்கு எவ்வளோ அதிகாரம் உண்டு என்று தங்கள் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளாதது, பிசாசு சொல்லுகிற பொய்களை நம்புகிறது. ஆகவே அருமையான சகோதரர் சொல்ல, நம்முடைய வாழ்க்கையில் தயவுசெய்து இந்த நாளிலே புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அதை போல தைரியமாக நாமும் ஆண்டவருக்காக வாழ முடியும், ஊழியம் செய்ய முடியும். ஆமாம், அதற்கு தடையாக ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வசனத்தை பாருங்கள், அந்த எல்லாருக்கும் தெரிந்த அந்த வசனம்
யோவான் 19 யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் அந்த பிலாத்துக்கு முன்பாக அந்த நல்ல ஒரு அறிக்கை செய்கிறதை பாருங்கள். 2 அறிக்கை செய்தார் பிலாத்துக்கு முன்பாக. அதில் ஒரு அறிக்கையை பாருங்கள். அங்கே 19ஆம் அதிகாரம் யோவான் 19ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடு கூட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா? அதாவது அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் யாருன்னு உனக்கு தெரியல, நான் யார் தெரியுமா, அல்லது நான் யாருன்னு தெரியாதனால நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிறியா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா ஆண்டவர் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, ஒன்றுக்கு பதில் சொன்னார், மற்ற எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்ல. அதனால் அவன் என்ன கேட்குறான்னா, என்னை யாருன்னு உனக்கு தெரியலையா, நான் யார் தெரியுமா, அல்லது நீ ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற, எனக்கு இருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா, என்ன அதிகாரம், நான் சொன்னேன்னா உன்னை என்ன செய்ய முடியும், விடுதலை பண்ணிடுவேன், நான் சொன்னேன்னா உன்னை என்ன செஞ்சிட முடியும், சிலுவையில் அரைஞ்சிட முடியும், அந்த அளவுக்கு பவர் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? யார் கேட்குறது? ஆண்டவர் கேட்குறாரு. இப்போ பிலாத்து கேட்டு முடிச்சிட்டான். என்ன முடிச்சிட்டான்? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு அவன் கேட்டு முடிச்சிட்டான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லலை. ஆனால் அவர் அந்த மண்ணில் தான் சொல்கிறார், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் யார் தெரியும்னா, என்னை எனக்கு அதிகாரம், அல்லது நீ சொல்கிற உனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு, ஆனால் எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற பிதா, எனக்கு ஒரு பிதா இருக்கிறார், அவர் அனுமதி கொடுத்தால்தான் நீ என்ன செய்ய முடியும், நீ என்னை சிலுவையில் அறைய முடியும் அல்லது விடுதலை பண்ண முடியும். அவர் உனக்கு அனுமதி கொடுக்கலைன்னா உன்னால் செய்ய முடியாது. இந்த விஷயத்தை சகோதரர் சொல்லி முதலாக பிலாத்து தன்னுடைய வாழ்க்கையிலே கேட்கிறான். முதலாக அவன் நினைத்தான் தான் ஒரு அதிகாரம், தனக்கு மேலே ரோமாபுரிய ராயன் ஒரு பெரிய அதிகாரம் அப்படின்னு தான் அவன் நினச்சிக்கிருந்தான். இதை தவிர இந்த உலகத்தில் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ராயன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறான், இந்த யூதா தேசத்தை ஆளும்படிக்கு, நான் சொன்னால் என்ன வேணாலும் நடக்கும், நான் ஒருவனை விடுதலை ஆக்கினால் அவன் விடுதலை ஆவான், நான் உன்னை சிலுவையில் அறைந்தால் அறைவான் அப்படின்னு தான் அவன் நினச்சிக்கிருந்தான். ஆனால் இன்றைக்கி தான் முதலாக கேட்கிறான். என்ன கேட்கிறான்? பரலோகத்திலே தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் உனக்கு அதிகாரம் கொடுத்தபடினால்தான் நீ என்ன செய்ய முடியும், எனக்கு ஏதாவது ஒன்றை செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன பொழுது, அதுக்கப்புறம் அவனால் என்ன செய்ய முடியல, வாய் திறக்க முடியல. அது முதல் அப்புறம் எதுவுமே பேசாமல், அதுக்கப்புறம் பாருங்கள் 12ஆம் வசனத்தில், அது முதல் எதுவுமே பேசாமல் அவர் எப்படியாவது விடுதலை ஆக்கலான்னு முயற்சி பண்ணால், ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல. பாருங்களேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி பாருங்கள். அவன் சொன்னான்லவா, நான் நினச்சா உன்னை சிலுவையில் அறைய முடியும், நான் நினச்சா உன்னை விடுதலை பண்ண முடியும்னு சொன்னான். ஆனால் நான் நினச்சா விடுதலை பண்ண முடியும்னு சொன்னவனால் விடுதலை பண்ண முடிஞ்சுதா? பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? பரலோகத்திலிருந்து தேவன் அதிகாரத்தை கொடுக்கல. அதனால் சகோதரர் சொல்ல, இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கிற மிகப்பெரிய அதிகாரம். நீங்கள் எல்லாரும் தயவுசெய்து நிமிர்ந்து நில்லுங்கள். உங்களை தலைகளை நிமிர்ந்து என்ன செய்யுங்கள், நிமிர்ந்து உயர்த்துங்கள். நீங்கள் யார்? உங்களுக்கு நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலான்னு யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது உண்மையா? உண்மை கிடையாது. அப்போ அவங்களுக்கு திருப்பி சொல்லுங்கள், உனக்கு நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நான் போய் யார் கூட சண்டை போடுறதுக்காக இல்லை சகோதரர் சொல்லி, நம்முடைய மனதிலே அந்த அந்தஸ்து இருக்க வேண்டும். நமக்கு என்ன அந்தஸ்து? நமக்கு நான் என் தகப்பன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், என்னுடைய இரட்சகருக்கு வானத்திலேயும் பூமியிலையும் சகல அதிகாரம் உண்டு, தேவன் நினைத்தால் ஒழிய நீங்கள் யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பொய் சொன்னால், ஒரு உண்மையாக தொழில் செஞ்சால் இந்த உலகத்தில் பிழைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே, யார் சொன்னது? அப்படி இப்போ பணத்தை பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் பொய் சொல்லித்தான் சம்பாதிக்க முடியுமா? வேறு வழியில் சம்பாதிக்க முடியாதான்னு கேட்டால், நான் யார் தெரியுமா? இப்போ சில பேர் ஓனருக்கு பேசுகிறாங்களா, நான் யார் தெரியுங்களா, உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறவன் அப்படிங்கிறாங்க. நான் யார் தெரியுமா?
நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யுங்க அப்படின்னா நீ சொல்கிறபடிலாம் செய்ய முடியாது. என்ன டிசைன் கேட்குறாங்களோ அதை நான் சொல்லவில்லை சகோதர சொல்லு. பொய் பேச சொல்கிறார்கள், ஏமாற்ற சொல்கிறார்கள். அப்போது இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியும். ஏனென்றால் நம்மை நடத்துகிறது யார்? நம்மை நடத்துகிறது பரலோக தகப்பன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழலையா? அவர் வாழ்ந்தாரே. மிகப்பெரிய குடும்பத்தை போஷித்து காப்பாற்றினாரே. 4 தம்பிக 2 தங்கச்சிகளை அம்மா வச்சு காப்பாற்றினாரே. அவரால் வாழ முடியலையா? அவர் வாழ்ந்தார். அதனால அருமையான சகோதர சொல்லு. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை தியானிக்கும் பொழுது அவர் செய்த ஊழியம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை அதிகாரமாய் வாழ்ந்தார் 30 வருஷம். அவர் செய்த ஊழியம் என்பது 3.5 வருஷ ஊழியம் என்பதும் துன்பம் நிறைந்த ஊழியம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தை தீர்க்கமாக எடுத்து படித்து பாருங்கள். அதை படித்து பார்த்தா அடிக்கடி என்ன நடக்கும்னு கேட்டால், அவர் மேல் கல்லறியும்படி கற்களை எடுத்துக்கொண்டார்கள், அவரை பிடிக்க வகை தேடினார்கள் அப்படின்னு நிறைய எழுதப்பட்டிருக்கும். ஆனால் என்ன ஆச்சரியம்னா எங்கேயும் கூட அந்த வேலை வருவதற்கு முன்பாக அந்த வசனத்தை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் யோவான் 7:30 பாருங்கள். யோவான் 7:30 வசனம். 7:30 வசனம். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவனும் அவர் மேல் என்ன செய்யல, கை போட முடியவில்லை. இதுதான் நமக்கு இருக்கிற அந்தஸ்து சகோதர சொல்லே. தேவனுடைய வேலை வராத வரைக்கும் யாரும் என்ன செய்ய முடியாது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய சரீரத்தை கூட, நம்முடைய உடம்பை கூட யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதேபோல் பல உலகத்தின் சூழ்நிலைகளை வைத்து என்னுடைய மனதை குழப்பி என்னை கோழையாக்க முயற்சிக்கிறானே சாத்தான். இப்படி இருந்தேன்னா சம்பாதிக்க முடியாது, இப்படி இருந்தேன்னா வாழ முடியாது, இப்படி இருந்தேன்னா சொந்தக்கார மத்தியில் பிரபலமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மூளைச்சலவை செய்ய பார்க்கிறானே சாத்தான். அதற்கும் பயப்படக்கூடாது. அப்போது அதே நேரத்தில் வேலை வந்தபோது என்ன நடந்தது? லூக்கா 22ஆம் அதிகாரத்தை பாருங்கள். வேலை வராத வரைக்கும் அவரை பிடிக்க முடியவில்லை. 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே சொல்லுகிற வசனத்தை பாருங்கள். 35வது 22ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 22:53. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லையே. ஏன் நீட்ட முடியலைன்னா, பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? இன்னும் அதிகாரம் கொடுக்கல. ஆனால் இப்பொழுது என்ன இருக்கிறது? இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்கிறது. அப்போ அவருடைய ஊழியம் முடிந்தது. இப்பொழுது அவர் மரிக்கப் போகிறார். அப்பொழுதுதான் பிசாசுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகவே அந்தகாரத்துக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்தகார சக்திகள் அவரை பிடித்து கொண்டது. ஆனால் அவர் 33 வருஷம் வாழ்ந்தாரே. அந்த 33 வருஷத்தில் இந்த பிசாசு அவரை எப்படியெல்லாம் வளைக்க முயற்சித்தான். அவர் சிறு வயதாக இருக்கும்போதே அவரை கொல்ல முயற்சித்தான். அந்த 30 வருட வாழ்க்கையிலே அவருடைய மனதை மூளைச்சலவை பண்ணும்படி எத்தனை தடவை முயற்சித்திருப்பான். அவர் ஊழியத்திற்கு வந்த பொழுது அவர் ஊழியத்தை கெடுக்கும்படிக்கு முதல் சோதனை என்ன செய்தான்? அவன் சோதித்தான். ஆனால் எதுவும் ஒன்றும் பண்ண முடியவில்லை. இதே அதிகாரத்தோடு நாமும் சகோதரர்களே இயேசு கட்டளையிட்ட யாவையும் நம்முடைய வாழ்க்கையிலே கை கொண்டு வாழ்ந்து ஊழியம் செய்து நாம் முடிக்க வேண்டும். அதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், இதுதான் ஆதாரம். இப்போ ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஆதாரம். எப்படி வாழ்ந்தார்? பிதாவின் பாதுகாப்பிலே சதா நிலைத்திருந்தார். அவர் எந்த இடத்துலையும் அவரை பல தடவை பிடிக்க முயற்சித்தார்கள். ஆனால் எந்த இடத்துலையும் அவர் அந்த வேலை வராத வரைக்கும் அவர் சில இடத்துல அவரே ஞானமாய் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய செங்குத்தான மலையிலிருந்து அவரை தள்ளிவிடும்படி எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே கூட்டிகிட்டே போயிட்டாங்க. ஆனாலும் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார். அங்கே கூட்டிகிட்டு போன ஆளுகளுக்கு தெரியல, அடுத்து என்ன பண்ணணுன்னே தெரியல.
அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் என் வேலை இன்னும் வரவில்லைன்னு தெரிஞ்சோடனே அந்த இடத்த விட்டு போயிடுவார். சில நேரங்களில் ஒரு இடத்துல தனக்கு துன்பத்தை விளைவிக்க யூதர்கள் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த இடத்துக்கு போகாமல் இருப்பார். ஆனால் இன்னொரு இடத்துலையோ ஏரோது உம்மை கொலை செய்ய வகை தேடுகிறான் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்றைக்கி நாளைக்கு மறுநாளும் யாரும் சாக முடியாது அப்படிங்கிறது அவனுக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அதனால் சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து பாருங்கள் எவ்வளவு கௌரவமாக, தைரியமாக, அந்தஸ்தாக பிதாவுடைய பாதுகாப்பிலே நிறைந்து வாழ்ந்தார். அதனால் பயத்தை சகோதரர்களே ஏதோ என்னுடைய பலகீனம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். குறிப்பாக சத்தியத்திற்காக வாழ்கிற விஷயத்தில் ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் மாமா என்ன சொல்லுவார்னு பயமாக இருக்குது, எங்கள் அத்தை என்ன சொல்லுவார் பயமாக இருக்குது, அல்லது வேலை ஸ்தலத்தில் என்ன சொல்லுவாங்க பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், சத்தியத்திற்காக நீ அறிந்து கொண்ட சத்தியத்திற்காக கோழையாக இராதே. இருந்தால் அப்படியே இருந்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டால் பயப்படுகிறவருடைய லிஸ்ட்டிலே நான் போய் பங்கடைந்து விடுவேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் ஏன் சகோதரர்களே யூதாஸ் காரியத்தை ஏன் நரகத்திற்கு போனான் அப்படின்னு கேட்டால், தான் அறிந்து கொண்ட சத்தியத்திற்காக அவன் என்ன செய்யலை, தைரியமாக நிற்கலை. அருமையான சகோதரர்களே, இந்த பாதுகாப்பை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த பாதுகாப்பிலே உங்கள் வாழ்க்கையிலே எது வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை உற்சாகப்படுத்தினது என்னன்னு கேட்டால், இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திர பிரயாணத்தில் வரும்பொழுது முதல்ல அவர்களுக்கு வந்தது என்ன, செங்கடல். அதற்கு அடுத்தபடியாய் வந்த பெரிய தடை என்னன்னு கேட்டால் யோர்தான் நதி. இது ரெண்டுமே இவர்கள் போகிற பாதையிலே, அதாவது தேவ சித்தத்தின் பாதையிலே குறுக்கே இருந்த விஷயங்கள். இப்போ நாம் போகிற பாதையிலே குறுக்க இந்த வழியாகத்தான் நான் போக வேண்டும் என்று ஆண்டவர் நடத்துகிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு முன்னாடி இருக்குதுங்க, மலை போல பிரச்சனையாக இருக்குது, என்னை தடுத்து நிறுத்தி இது வழியாக எப்படி கடந்து போவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சகோதரர்களே, ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். செங்கடல் என்ன செய்யும், ரெண்டாய் பிளக்கும். யோர்தான் நதி என்ன செய்யும், பின்னிட்டு போகும். ஆமாம், கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு பெரிய தடை. அது ஒரு வேலை விஷயமாக இருக்கலாம், அல்லது வேறு எதுவாக இருக்கலாம். என்னால் மேலே போக முடியல அப்படின்னு இருக்கிறதா, அந்த வழியாய் போகிறது தான் தேவசித்தம் என்று சொன்னால் ஆண்டவர் அதை என்ன செய்வார், அதை ரெண்டாய் பிளப்பார். அதனால் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழ வேண்டும், இதோ இது தடையாக இருக்கிறது, இந்த செங்கடல் தடையாக இருக்கிறதுன்னு கேட்டால் அது ரெண்டாய் பிளக்கும். யோர்தான் நதி பின்னிட்டு போகும். எதுவும் என்ன செய்ய முடியாது. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், யோசுவாவுக்கு மோசே சொன்னதை கருத்திருக்கிறீர்களா, ஒருவனும் என்ன செய்யாது, ஒருவனும் நீ செய்து உன் வாழ்க்கையிலே தேவன் உனக்கு சொல்ல விஷயங்களை நீ செய்து முடிக்கும் வரைக்கும் என்ன நடக்காது, ஒருவனும் என்ன செய்ய முடியாது, உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது, எதுவும் எதிர்த்து நிற்க முடியாது. அதனால் பணம், பொருள், மதிப்பு, மரியாதை விஷயத்துக்காக சோர்ந்து போகாதிருங்கள் சகோதரர்களே. இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். சத்தியத்திற்காக வாழாதபடி இந்த கண்கள் நிச்சை, மாம்ச நிச்சை, இப்போ சில வாலிபர்களுக்கு கண்கள் நிச்சை என்பது அது எப்படி அப்படின்னு இதெல்லாம் இல்லை, அது ஏதோ ஒரு ஜெயிக்க முடியாத ஒன்றை போல காண்பிக்கிறான் பிசாசு. அது ஒரு மூளைச்சலவை, அது மூளைச்சலவை. இல்லை சகோதரர்களே. எனவே அப்படிப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்வதற்கு சங்கீதம் 91:1-2 வசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறோம். அந்த சங்கீதம் 91:1-2 வாசியுங்கள். அதோடு நாம் முடிக்கலாம். சங்கீதம் 91:1-2. பாருங்கள், இந்த வசனம் யாருக்குன்னு கேட்டால் தேவனுக்காக நிற்கிறவர்களுக்கு இந்த வசனத்தை வாசித்து தானே இயேசு கிறிஸ்துவும் தைரியம் அடைந்திருப்பார். இயேசு கிறிஸ்துவும் இந்த வசனத்தை படித்தார். என்ன வசனம்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஒன்றும் பண்ண முடியாது. அதான் யாராவது கேட்டால் நாங்கள் யார் தெரியுமான்னு கேட்டால் நான் யார் தெரியுமான்னு சொல்லுங்கள். அதை சாந்தமாக சொல்லுங்கள்.
சண்டை போடுற மாதிரி சொல்லாதீங்க. வேறொருத்தராக இருந்தால் இயேசு கிறிஸ்து அப்படி பேசினதுக்கு வேறொருத்தராக இருந்தால் அடிச்சிருப்பாங்க திருப்பி. ஆனால் இயேசு கிறிஸ்து அவ்வளோ சாந்தமாய் சொன்னார், நீ யாருன்னு நீ சொல்கிற, நான் யாருன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு அவர் சொன்னார். நான் யார் தெரியுமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறவன். என் கர்த்தர் எனக்கு அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். அருமையான சகோதரர் சொல்லு, இந்த தேவனுடைய பூரண பாதுகாப்பிலே நாம் எல்லாரும் நிலைத்திருப்போம். தேவனுக்காக அதான் தடைகளை கண்டு பயப்படாதீர்கள், தடைகளை நீக்கி போடுகிறவர். மீகா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக என்ன செய்கிறார்? அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒருபோதும் கற்பனை செய்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு ஏதோ பஞ்சபாரதேசி போல நாம் நினைக்கக்கூடாது. இல்லவே இல்லை. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.